பேரண்ட்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் இருந்தால் அதை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படிங்க ஒரு ஜவுளி கடைக்கு வந்துட்டோம். லோகித் வந்து நான் அவனுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் உனக்கு இல்லடா ஒரு குட்டி தம்பிக்கு பர்த்டே அவனுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து லோகித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போயிருப்பான் பாருங்க. அப்போ ட்ரெஸ் போட்டிருப்பான். அந்த ட்ரெஸ் இந்த கடையில் தான் எடுத்திருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் போட்டதும் பக்காவாக இருந்தது. அதுலேருந்து அவன் எங்கே போனாலும் அதை தான் போட்டுப்பான். அட்மிஷன் போட போகிறக்குள்ளேயும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்திருந்தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு தான் சரி இந்த கடையிலே வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்து பார்த்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். லோகித் வேற என்னை கொண்டு போய் ஆயா வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனாலே அதிகமாக பார்க்க முடியல. பார்த்த டிசைனில் எது நல்லா இருந்ததோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவனுக்கு திடீர்னு தொப்புல ஏதோ சொரிஞ்சு விட்டான் போல். அங்கே வந்து காயமாக இருந்தால் அதை போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அங்கே ஆயில்மெண்ட் வெளியில் வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க அப்பா ஆயில்மெண்ட் வாங்க போயிருக்காங்கனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதை வாங்கிட்டு இவனை கூட்டி போய் அவங்க ஆயா வீட்டில் விடணுமாங்க. கோவில் ஃபங்க்ஷன் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதனால் ஆயா வீட்டுக்கு போகணும் ஆயா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆயில்மெண்ட்டை வாங்கிட்டு அம்மா மருந்தை வச்சு விட்டுறேன் அந்த காயத்தில். அதுக்கப்புறம் நீ ஆயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நிற்க வச்சிருக்கேன். இவனே பரவாயில்லைங்க, நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுப்பான். ஒருத்தி ஸ்கூல் போயிருக்கா பாருங்க நிலான்னு, அவன் நான் சொல்கிறத சுத்தமாக கேட்க மாட்டான். அவள் வந்து டேட் லிட்டில் பிரின்சஸ். அவங்க அப்பா பெர்மிஷன் தான் அவளுக்கு தேவை. அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி எங்கே போகணுமோ எது வாங்கணுமோ அப்பப்போ அதேமாரி கரெக்ட் பண்ணி வாங்கிப்பா. அவங்களும் திட்டுவாங்களோ அவள் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவாங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் விட்டு அவங்க அப்பா கரெக்ட் பண்ணி எப்படியும் அவங்க ஆயா வீட்டுக்கு போயிடுவானில்ல. இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.